அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அந்த ஆண்டவன் அருளோடு வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நல்ல யோகங்களோடு நீங்கள் வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதம் என்றால் என்ன? முதலில் ஆடி மாதம்னாலே எல்லாரும் கொஞ்சம் அச்சம் பயம். ஆடி வந்துருச்சே, இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்காது, தொழில் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு அச்சம், வருமானம் இல்லாமல் போயின்ற ஒரு அச்சம், ஒரு பயம், பொருளாதார நெருக்கடி. இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட மாதமா என்பதுதான் இப்போ உங்களுக்கு தரக்கூடிய விளக்கம். ஆடி மாதம் என்றால் என்ன? முதலில் அதாவது அம்மையப்பன் சிவபெருமானும் பார்வதியும் 6 மாதங்கள் உலகை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி செலுத்தக்கூடியதாக 6 மாதம் சிவபெருமான ஆட்சி, 6 மாதம் பார்வதி தேவியினுடைய ஆட்சி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் தொடங்குகின்ற அந்த தை முதல் ஆணி வரை உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் படியளந்து பல யோகங்களை வழங்குகிறார் சிவபெருமான். ஆகவே தான் மகராந்தி பொங்கல் என்று அவருக்கு சங்கராந்தி பொங்கல், மகராந்தி பொங்கல் என்று சொல்லக்கூடிய சங்கராந்தி பொங்கல், மகராந்தி. சங்கரன் என்றால் சிவபெருமான். அவருக்கு வழிபட்டு இந்த தை மாதத்தை வரவேற்கின்றோம். இவ தை முதல் ஆணி வரை உத்தராயணம் சிவபெருமானுடைய ஆட்சி முடிந்து விடுகிறது. தற்போது பராசக்தி பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியினுடைய ஆட்சி இந்த ஆடி மாதம் தொடங்குகின்றது. ஆக இந்த அம்பாளின் ஆடி மாதம் தொடங்குவதால் அம்மனை வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரிய விழா. எப்படி தை மாதம் சிவபெருமானுக்காக சங்கராந்தி பொங்கல் வைக்கிறோமோ, அதே போல் ஆடி மாதம் அம்மனை வழிபட, அம்மன் ஆட்சி தொடங்குகின்ற இந்த ஆடி மாதம் அம்பாளை வழிபடுகின்ற ஒரு பாரம்பரியம் உலகெங்கும் ஏற்பட்டிருக்கிறது. அம்பாளை வழிபடும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அந்த சிவபெருமானுக்கே ஏற்பட்ட பிரச்சனை அம்பாள் தான் தீர்த்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பராசக்தி என்று பெயர். ஆகவேதான் பராசக்தி. ஆக சர்வ லோகத்திலையும் பராசக்தியின் ஆட்சி சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் அவ்வளவு மோசமான மாதமா? ஆடி மாதம் என்பது அவ்வளவு மோசமான மாதமா? கண்டிப்பா கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆச்சரியமான, அபாரமான அதிர்ஷ்ட சக்தி யோகங்களோடு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. எத்தனையோ பேர் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் என்பது மிக மறுக்க முடியாத உண்மை. ஆக உலகில் பிறந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு புகழ்மிக்க பிரபலமான யோகங்கள் வழங்கக்கூடிய கிரகங்கள் யார்? பிரபலமான ஒளிமயமான பிரகாசமான ஒரு பிரபலமான பேரும் புகழும் கொட்டித் தருகின்ற ஒரு கிரகங்கள் என்பது சூரியன், சந்திரன் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூரியன், இன்னொரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சந்திரன் வீடான கடகராசியில் கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனின் மாதமே ஆடி மாதம். ஆக உலகத்தில் மிகப்பெரிய ஒளிமயமான சக்தியை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சூரியன், சந்திரன்.
ஆக இந்த சூரியன் சந்திரன் வலிமை வருகின்ற இந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக ஆடி மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல. இதை அந்த தெய்வ பலத்தோடு அந்த அம்பாளை வழிபட்டு ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். மேலும் இந்த ஒளிமயமான அதாவது இந்த ஒளிமயமான சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் ஒளிமயமான இந்த சூரியன் சந்திரன் யாருடைய வாழ்க்கையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிரபலமான ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்க போகிறார்கள். இந்த ஒளிமயமான கிரகமான இந்த சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது என்பதை மேஷம் முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம். இதுதானுங்க இந்த ஆடி மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. உலகத்தில் ஒரு சில மனிதர்களை மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுத்து பிரபலமான யோகத்தை கொடுத்து ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர்களே இந்த சூரியன் சந்திரன். ஆக அப்படிப்பட்ட சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஆடி மாதம். ஆக யாருக்கெல்லாம் ஒளிமயமான சிறந்த வாழ்க்கை அமையப் போகிறது என்பதை மேஷம் முதல் மீனம் வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு பொது பலன். கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க, உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் தெளிவாக துல்லிதமாக பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பிரம்மனால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்களை. சரிங்களா? இப்ப மீனம் முதல் மீனம் வரை தெளிவான பலன்களை, இந்த ஆடி மாத பலன்களை, அற்புதமான பலன்களை, ஆச்சரியமான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத பலன்கள் கும்ப ராசிக்குங்க ரொம்ப அற்புதமான யோகங்க. ஏன்னா முதல்ல ஒரு ஜாதகருக்கு கேந்திரங்கள் வலிமை அடையணும், பூர்வ புண்ணியஸ்தான வலிமை அடையணும். இந்த ஆடி மாசத்துல அப்படி ஒரு வலிமை கிரகங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அற்புதமான வலிமையான கிரகங்கள் ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. அதிர்ஷ்டசாலிகளாக உருவாக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு ஆடி மாதம். கடகத்தில் ஏற்பட்ட சூரியன், கடகராசியில் சூரியன் நுழையக்கூடிய மாதமே ஆடி மாதம். அது அம்பாளின் அனுகிரகத்தோடு சிவபெருமானின் சக்தியோடு மனோகாரனாக இருக்கப்பட்ட சந்திரனுடைய இடத்தில் ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்துகிறார். அனைத்திலும் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரகாசமான உருவாக்கக்கூடிய ஒரு யோகத்தில் கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய யோகத்தில் சூரியனும் அந்த கடகராசியில் வீட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோக அமைப்பு. அதை விட கும்பராசிக்கு முதல்ல கேந்திரஸ்தானம், கல்வி சுகம், சொத்து சுகம், வாகன சுகம், உயர் பதவிகள் பெறக்கூடிய சுகம், செய்கின்ற தொழில் வருமானங்கள் முன்னேற்றம் பெறுகின்றது, மனசுல நினைச்ச காரியம்லாம் வெற்றி அடைவது, நல்ல திருமண யோகம், இது நல்ல சொத்து யோகம், இதெல்லாம் தரக்கூடிய இடத்தில் சுக்கிரன் மிகப்பெரிய வலிமை. இந்த ஆடி மாதம் முழுவதுமே சுக்கிரன் கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானத்தின் அதாவது ஒரு பொதுமக்கள் மத்தியில் என்னென்ன தொழில்கள் பண்றாங்களோ அந்த தொழிலாம் ரொம்ப பிரமாதமா பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஒரு ஆடை ஆபரணங்கள், ஒரு வாகன போக்குவரத்து, ஒரு டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி ஒரு தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டதோ, விவசாய உணவுப் பொருட்களோ,
அதே நேரத்தில் இந்த பலகார கடைகள், ஸ்வீட் பலகார கடைகள், இதெல்லாம் பிரபலமான கடைகள். பிரபலமான அந்த பலகார கடைகள் மிகப்பெரிய ஒரு வருமான முன்னேற்றம். ஆடை ஆபரண தொழில்கள், இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள், வாகனம், இது கார் ஷோரூம்பு, சினிமா துறை, கலைத்துறை, இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஸ்தானம், சொத்துக்களை பெறக்கூடிய ஸ்தானம். இந்த தொழில்கள்லாம் பிரகாசமான ஒரு நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றம் பெற்று பேரும் புகழும் கிடைக்கக்கூடியது, வருமானங்கள் அதிகப்படக்கூடியது. இந்த தொழில்களில் சிறந்து முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு சிறந்த காலமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது சுக்கிரனுடைய வலிமை. அடுத்து உங்களுக்கு கும்பராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி, லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எந்த மாதத்திலுமே இல்லாத இந்த ஆடி மாதம் மட்டும் அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளித் தருகின்றவராக, ஒரு வருமானத்தையோ, ஒரு நண்பர்கள் மூலமோ, வியாபாரத்தின் மூலமோ, இல்லை உயர்ந்த மனிதர்கள் மூலமோ ஒரு நல்ல யோகங்கள், நல்ல வருமானங்கள், நல்ல பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தன யோகங்கள் என்று எல்லா யோகங்களும் கொட்டி தருகின்ற யோகத்தில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். எல்லா யோகங்களையும் கொட்டி தருகின்ற யோகத்தில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். அதிர்ஷ்ட ஸ்தானத்தில், திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ஸ்தானத்தில் எந்த மாதமும் இல்லாத ஆடி மாதம் மட்டும் அப்படிப்பட்ட யோகத்தில் அமைந்திருக்கிறார் குரு பகவான். அம்ச பலனை சொல்றேன். நான் ராசியில் அதே இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆடி மாதம் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சக்தியோடு குரு பகவான் இருக்கிறார். கும்பராசிக்கு நினைச்சதை சாதிக்கலாம், வருமானங்கள் அதிகப்படும், செல்வங்கள் சேரும், சொத்துக்கள் சேரும், வாகனங்கள் சேரும், புதிய வாகனங்கள் நிறைய வாங்கலாம். டிரான்ஸ்போர்ட் தொழில் பாருங்க, பழைய வாகனத்தை டிஸ்போஸ் பண்ணிட்டு புது வாகனம், அதே நேரத்தில் பழைய வீடு இருந்தால் அதை விற்றுவிட்டு புது வீடு, புது பங்களா, புது காரு, சரிங்களா? புதிய படித்தவங்களுக்கு புதிய வேலை, புதிய வேலை வாய்ப்பு, புதிய சொத்துக்கள் எல்லாமே ஆடியில் அமையும். ஆடி 18 கூறி பத்திரத்தை போடுங்க, யோகத்தை உருவாக்க. ஆடி 18 நல்ல முடிவு பண்ணுங்க, எல்லாத்தையும் சைன் பண்ணுங்க, பத்திரத்தை போடுங்க, இதெல்லாம் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கும்பராசிக்கு சுக்கிரன் வலிமை, மேலும் ஆயுள் பலத்தை தரக்கூடிய சனிபான் கும்பராசிக்கு வலிமையோடு இருக்கக்கூடியது. ஆயுள் மனுஷன் மனசு தைரியமாக ஒரு வலிமை இருக்கணும். மனசில் நினைக்கிற காரியம் வெற்றி இருக்கணும். முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும், எந்த காரியத்தை வெற்றியாக முடிக்கணும்னு. புரிஞ்சுட்டீங்களா? 6ஆம் இடம் பல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியதில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது. அது முதல்ல புதன் குருவோட சேர்றாரு. இந்த ஆடி மாதம் ஆரம்பத்தில் குரு புதனோட சேரும்போது செய்கின்ற வியாபாரம், தொழில், பத்திரிகை தொழில் இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் தொழில் சரி, மீடியா சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் குருவும் புதன் இருக்கக்கூடியது. அடுத்து புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய நிலை. அதாவது முதலீடுகள், அதிர்ஷ்டஸ்தானங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குருவும் புதனும் இருந்து பலவிதமான முன்னேற்றங்களும், உயர் பதவிகளையும் பிள்ளைகளுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் சிறந்து விளங்கக்கூடிய நிலை. கும்பராசிக்காரர்களுடைய முன்னேற்றம் அவங்க பிள்ளைகளுக்கு சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து 6ஆம் இடத்தில் இருந்தால் உயர் பதவிகள், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், இடம் மாற்றம், அதாவது செய்கின்ற அந்த கம்யூனிகேஷன் மீடியா தொழிலில் சில போட்டிகள் சில போட்டியான தொழிலில் வெற்றி பெறுறது. சில போட்டிகள், தொழில் போட்டிகளில் மிகப்பெரிய வெற்றி. நீயா நானா, நீ சரியா நான் சரியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வெற்றி பெறுவாங்க. வரதான் செய்யும் தொழிலில் போட்டி பொறாமைகள், அதில் வெற்றி பெறலாம், அது நிச்சயமாக. புரிஞ்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட யோகங்கள் சிறந்த யோகங்களாக அமையப் போகிறது. அதில் மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுக்கு கும்பராசிக்கு 3 10க்குரிய செவ்வாய் அடுத்து இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் வலிமையாது? சுக்கிரன் கேந்திரத்தில் வலிமை, பூர்வ புண்ணியஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதில் குரு புதனும் வலிமை. அடுத்து சூரியன் உங்களை ஒளிமயமான பிரகாசமான நினைச்ச, அதாவது உலகத்திற்கு உங்களை அடையாளம் காமிக்கக்கூடிய ஒரு பேரும் புகழும் தரக்கூடிய இடத்தில் சூரியன்
புதனோடு சேரக்கூடிய காலம். முதல்ல குரு வந்து புதனோடு சேர்றது, அடுத்து புதன் வந்து சூரியனோடு சேர்றது, எல்லாமே இந்த ஆடி மாதம் நடக்கும். அப்போ நடக்கும்போது சூரியன் புதன், அதாவது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும்போது அதனுடைய சக்தியில் அதிகப்படுகிறது. அதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த இப்போ மாங்காயை வெறும் மாங்காயை சாப்பிட்டு விட அதில் ஒரு மசாலாவை தடவி சாப்பிட அது ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட சும்மா சக்தி பவர் கூடுது. எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட சேரும்போது தனிமரம் தோப்பாகாது. தனியாக ஒரு கிரகம் இருக்குன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட சம்மந்தப்படும் போது தான் அதனுடைய வெற்றிகள் அதனுடைய சாதனைகள் அதிகப்படும். அப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கு. சரி, அடுத்து இந்த 3-10க்குரிய செவ்வாய், 3 கும்பராசிக்கு 3-10க்குரிய செவ்வாய். 3ஆவதுனா ஒரு தைரியம், ஒரு தெம்பு, ஒரு துணிவு, இதை செஞ்சிடலாம், இதை முடிச்சிடலாம் அப்படின்னு அதை துணிவோடு புத்திசாலித்தனமா திறமையா அதை செஞ்சு முடிச்சு தொழில், வருமானம், முன்னேற்றம், பதவி யோகம், வியாபாரம், முன்னேற்றம் அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற ஒரு நிலையில் வீடு, வாசல், பூமி ஸ்தானங்கள் வெற்றி பெறக்கூடியது. இடம், வீடு, வாசல், பூமி சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஆடி மாதத்தில் வலிமை வருகின்றது. இத்தனை சிறப்பு அம்சங்களும் இந்த கும்பராசிக்கு உண்டு. இந்த ஆடி மாதம், எந்த ஆடி மாதத்தையும் இத்தனை கிரகங்கள் வலிமையா இல்லை, அத்தனை கிரகங்களும் வலிமையா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது ஒரு சிறந்த ஒரு ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. ஆடி மாதத்தில் எல்லா யோகங்களும் ஏற்படும். ஆவணி மாதத்தில் அது நீங்கள் முழு திருப்தி அடையலாம். ஆவணியில் அதை ஆடி மாதம் ஏற்பட்டதா அதனுடைய பலன்களை ஆவணி மாதம் நீங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய நிலை ஏற்படும். இதில் ஏதாவது உங்கள் சந்தேகம் இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சரிங்களா? ஆக ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில், உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஆக இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதாவது பிரம்மன், அதாவது சித்தர்களும் முனிவர்களும் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சித்தர்களும் முனிவர்களும் பூமியில் உருவாக்குறாங்க. பிரம்மனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். நம்ம படித்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. அது எந்த மாற்றம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் நல்ல சொன்னது நடக்கலை, ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. அந்த தவறு வரக்கூடாது என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஆக இல்லை, உங்கள் சந்தேகத்தை, உங்கள் எதிர்கால பலன் தெரிந்து கொள்ள நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.